ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 9th மேத்ஸ் இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற பாடத்துல பயிற்சி 6.4ல செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிகிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ செகண்ட் சம்ல மதிப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய கோணம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். தீட்டாவோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதில் 5 சம் இருக்கு, 5 சம்முமே பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். பாருங்க, சைன் தீட்டா ஈக்குவல் டு 0.9975 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மதிப்பு எந்த டிகிரிக்கு நேர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த சைனுடைய பேஜை வச்சு கண்டுபிடிக்க போறோம். இதுல என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். 9975 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பரை விட ஜஸ்ட் கொஞ்சம் சின்ன நம்பர். சரிங்களா, ஜஸ்ட் கொஞ்சம் சின்ன நம்பர் எங்கே இருக்குன்னு தான் பார்க்கணும். எதுக்கு நேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 85 டிகிரி 54 மினிட்ஸுக்கு நேர் இருக்குது. டிகிரி 85, அதே மாதிரி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே 54 மினிட்ஸுக்கு நேர் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். 0.9974, அங்கே 9975 தானே கொடுத்துருக்காங்க. அதை விட ஜஸ்ட்டு சின்ன நம்பர் 0.9974. அது வந்து 85 டிகிரி 54 மினிட்ஸுக்கு நேர் இருக்குது. ஸோ என்ன எழுதிக்கலான்னா 0.9974க்கு தானே நம்ம பார்த்தோம். ஸோ 0.9974 ஈக்குவல் டு 85 டிகிரி 54 மினிட்ஸ். ஸோ அதை அப்படியே எழுதிக்கிங்க. 85 டிகிரி 54 மினிட்ஸ்னு. நம்மளுக்கு வந்து இன்னும் ஒன்று வேணும் இல்லையா, 0.9975 தானே வேணும். ஸோ அந்த லாஸ்ட் நம்பர் 1 வேணும் இல்லையா. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா பொது வித்தியாசம். ஸோ பொது வித்தியாசம் 1. சரிங்களா, எந்த டிகிரினா 1 தான் நம்மளுக்கு வேணும். அந்த 1க்கு நேர் என்ன மினிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதே 85 டிகிரிக்கு நேர் 1ங்கிற பொது வித்தியாசம் எந்த மினிட்ஸுக்கு நேர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 நம்பருக்குமே வருது. 3 மினிட்ஸ், 4 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 3மே வருது. நீங்கள் 3ல் எது வேணாலும் எழுதிக்கலாம். நம்ம இங்கே 3 மினிட்ஸை எழுதிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் மினிட்ஸுக்கு நேர் மினிட்ஸ் எழுதிட்டு 2ஐயும் ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போ இது 2ஐயும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 0.9975 வந்துடும். அதுக்கு தானே கொஷின் கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு 85 டிகிரி 54 + 3 57 மினிட்ஸுங்கிறது தான் இதோட ஆன்சர். சரிங்களா, இதே மாதிரியே இப்படி தான் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரியே இப்போ நம்ம செகண்ட் சம் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மில் சைன் தீட்டாவோட மதிப்பு கேட்டிருந்தனால இதை விட ஜஸ்ட்டு சின்ன நம்பர் பார்த்து இல்லையா. செகண்ட் சம்மில் காஸ் தீட்டாவோட ஆன்சர் கொடுத்துருக்கிறதுனால என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை விட ஜஸ்ட்டு பெரிய நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ காஸ் பேஜ் எடுத்துக்கங்க. காஸ் பேஜில் நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட நம்பர் என்னென்னா 0.6763. அந்த 0.6763 விட ஜஸ்ட்டு பெரிய நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 6763 எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 47 டிகிரிக்கு நேர் 24 மினிட்ஸுக்கு நேர் 0.6769 இருக்குது. நான் அதை விட ஜஸ்ட்டு பெரிய நம்பர் தான் எழுதணும்னு சொன்னேன். ஸோ 0.6769ங்கிறது அதை விட ஜஸ்ட்டு பெரிய நம்பர். அதுக்கு நேர் என்ன டிகிரி என்ன மினிட்ஸ் இருக்குன்னா 47 டிகிரி 18 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 47 டிகிரி 18 மினிட்ஸ். சரிங்களா, 0.6769 ஈக்குவல் டு, சரிங்களா, 0.6769 ஈக்குவல் டு என்ன டிகிரின்னு பாருங்கள், 47 டிகிரி 24 மினிட்ஸ். சரிங்களா, 47 டிகிரி 24 மினிட்ஸ். இப்போ பாருங்கள், இன்னும் எவ்வளோ கம்மியாக இருக்குது. நம்ம வந்து அதோட அதிகமாக தானே எடுத்துருக்குறோம். 0.6763 பேர் 6769 தானே எடுத்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு 6 அதிகமாக எடுத்துருக்குறோம். இங்கே பொது வித்தியாசத்தை கழிக்க தானே செய்யணும். ஸோ பொது வித்தியாசத்தில் 6ங்கிற நம்பருக்கு நேர் என்ன மினிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 6க்கு நேர் 3 மினிட்ஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் பொது வித்தியாசத்தில் 6 எழுதிக்கிங்க. ரைட் சைடில் எவ்வளோ மினிட்ஸ்னால் 3 மினிட்ஸு. ஸோ லெஃப்ட் சைடில் கழிச்சுக்கணும், ரைட் சைடில் கூட்டிக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த பக்கம் கழிங்க. கழிச்சிங்கன்னா 0.6763 வந்துடும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா 47 டிகிரி 27 மினிட்ஸுன்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது தேர்டு சம் பாருங்கள். டேன் தீட்டா ஈக்குவல் டு 0.0720 கொடுத்துருக்காங்க. ஸோ டேன் தீட்டா பேஜ் எடுத்துக்கங்க. டேன் தீட்டாவும் சைன் தீட்டா மாதிரி அதை விட ஜஸ்ட்டு கொஞ்சம் பெரிய நம்பர் ஜஸ்ட்டு சின்ன நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 0.0720 இல்லையா.
அதை விட ஜஸ்ட்டு சின்ன நம்பர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 0.0717 கொடுத்துருக்காங்க. எதுக்கு நேருனா 4 டிகிரி 6 மினிட்ஸுக்கு நேர். 4 டிகிரி 6 மினிட்ஸுக்கு நேர். என்ன நம்பர்? 0.0717 ஈக்குவல் டு எவ்வளோ டிகிரி? 4 டிகிரி 6 மினிட்ஸு. இப்போ நம்ம எவ்வளோ கம்மியாக எழுதியிருக்கோம்னா லாஸ்ட்டில் 3 மட்டும், அதாவது 0.0717 எழுதியிருக்கோம். அங்கே 0.0720 இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம எவ்வளோ கம்மியாக எழுதியிருக்கோம்னா ஒரு பாயிண்டில் லாஸ்ட்டில் 3 கம்மியாக எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ 3ங்கிற பொது வித்தியாசத்துக்கு நேர் என்ன மினிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட் இருக்குது. ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிடுங்க. ஸோ 4 டிகிரி 0.0720 ஈக்குவல் டு 4 டிகிரி. இங்கே இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9 மினிட்ஸுங்கிறது தான் இதோட ஆன்சர். சரிங்களா? இப்போ டேனுக்கும் சைனுக்கும் வந்து இதை விட ஜஸ்ட்டு சின்ன நம்பரை பார்க்கணும். காசுக்கு மட்டும் ஜஸ்ட்டு பெரிய நம்பரை பார்க்கணும். இப்போ அடுத்த சம் மறுபடியும் காசு தான் பார்த்தீங்களா? ஸோ காசுக்கு இதை விட ஜஸ்ட்டு பெரிய நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ காஸ் பேஜ் எடுத்துக்கங்க. காஸ் பேஜில் 0.0410 அது எதுக்கு நேர் இருக்குதுன்னு பாருங்களேன். நேர் இருக்குன்னா 87 டிகிரி 36 மினிட்ஸுக்கு நேர் 0.0419 இருக்குது. சரிங்களா? 0 ஜஸ்ட்டு பெரிய நம்பர் வந்து 0.0419. அது வந்து 87 டிகிரி 36 மினிட்ஸுக்கு நேர் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? புக்கில் பாருங்கள். சரிங்களா? ஸோ என்ன ஆன்சர்? 0.0419. சரிங்களா? அது ஈக்குவல் டு 87 டிகிரி 36 மினிட்ஸ். என்ன நம்பர்? 0.0419 ஈக்குவல் டு 87 டிகிரி 36 மினிட்ஸ். இப்போ நம்ம எவ்வளோ அதிகமாக எழுதியிருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும்? 10 தான் வரணும். இங்கே நம்ம 19 எழுதியிருக்கிறோம். ஸோ 9 அதிகமாக எழுதியிருக்கிறோம் இல்லையா? ஸோ 9ங்கிற மீன் டிஃப்ரென்ஸுக்கு நேர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 9ங்கிற மீன் டிஃப்ரென்ஸுக்கு நேர் 3 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 3 மினிட்ஸுங்கிறத ரைட் சைடில் எழுதிக்கிங்க. 9ங்கிற மீன் டிஃப்ரென்ஸுக்கு நேர் 3 மினிட்ஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் என்ன பண்ணணும்? கழிக்கணும். ரைட் சைடில் கூட்டணும். அப்படி கூட்டினீங்கன்னா லெஃப்ட் சைடில் என்ன வந்துடும்? 0.0410 ஈக்குவல் டு இங்கே 87 டிகிரி 39 மினிட்ஸுங்கிறது ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி கடைசி சம் பார்க்கலாம். அதே மாதிரி கடைசி சம் பாருங்கள். tan தீட்டா ஈக்குவல் டு 7.5958 கொடுத்துருக்காங்க. ஸோ டேன் பேஜில் அதை விட ஜஸ்ட்டு சின்ன நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஆனால் எக்ஸாக்டாக அதே நம்பரே புக்கில் இருக்குது பாருங்களேன். 7.5958ங்கிற நம்பரே நம்மளுடைய டேபிள் வேல்யூவாக இருக்குது. ஸோ அதுக்கு நேரம் என்ன டிகிரி இருக்குதுன்னா 82 டிகிரி இருக்குது. மினிட்ஸ் என்ன இருக்குன்னா 30 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 7.5958 ஈக்குவல் டு எவ்வளோ டிகிரி? 82 டிகிரி 30 மினிட்ஸ். சரிங்களா? ஸோ tan 82 டிகிரி 30 மினிட்ஸுங்கிறது தான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.